ஹாய், வெல்கம் டு செரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பொடி ரெசிபி தான் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி சாம்பார் பொடியெல்லாம் போட்டிருக்கோம், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து ரசப்பொடி. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்த ஒரு ரெசிபி. வீட்டில் ரசப்பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், ஸ்டோர் பண்ணி வைக்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரசப்பொடி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட். அதே சமயம் அந்த ரசப்பொடியில் நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா அவ்வளோ மனமாகவும் அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். நீங்கள் கல்யாண வீடுகளில் அப்புறமா ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க ரசம், அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு வீட்டில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரசப்பொடி அரைச்சி வச்சுட்டு நீங்கள் ரசம் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ரசப்பொடிக்கு என்னென்ன தேவை, எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 25 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக பருப்பை வந்து வறுத்தாச்சு. இப்போ மாற்றி வச்சிடலாம். அடுத்து ஒரு 20 கிராம் மல்லி, இதையும் வறுத்துருவோம். எப்பயுமே நம்ம ரசப்பொடிக்கு அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா மல்லி வந்து நம்ம மல்லி சீரகம் மிளகு சேர்க்குறத விட மல்லியோட அளவு வந்து கம்மியாக சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து ரசம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா குழம்பு மாதிரி இருக்கும் ரசம். மல்லியும் நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதையும் மாற்றிடலாம். அடுத்து 25 கிராம் சீரகம், சீரகத்தையும் நல்லா வறுத்தாச்சு, நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதையும் மாற்றி வச்சிடலாம். அடுத்து மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு வந்து 25 கிராம். மிளகும் பார்த்திங்கன்னா நல்லா வறுந்துருச்சு. இதையும் மாற்றி வச்சிடலாம். அடுத்து வரமிளகா, ஒரு 3 வரமிளகா போட்டுக்கலாம். ரசத்துக்கு வந்து நம்ம மிளகா போட்டு தாளிப்போம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஒரு 3 மிளகாய் இல்லைன்னா ஒரு 2 மிளகாய் போட்டு நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும், அதிகமாக வேண்டாம். வரமிளகாயும் லைட்டாக வறுத்தாச்சு, அதையும் மாற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வறுத்தாச்சு. இதையும் மாற்றிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி சலசலன்னு சத்தம் கேட்குது பார்த்திங்களா, அப்போ நம்ம நல்லா வறுத்துருக்கோன்னு அர்த்தம். நல்லா வறுத்துட்டு தான் பொடி பண்ணணும். எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சு ரசம் செய்ய முடியாது. அதனால் எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அடுத்து இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அடுத்தது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டிடி பெருங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறேன். டிடி பெருங்காயம் வந்து 125 வருஷமாக பெருங்காயம் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே சமயம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறம் அது நம்ம சாப்பாட்டில் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால நமக்கு ஜீரண சக்தியெல்லாம் அதிகமாக கிடைக்கும். எப்பயுமே பெரும்பாலும் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது நான் வந்து டிடி பெருங்காயம் தான் நம்ம அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கிறேன். இவங்க வந்து டிடி பெருங்காயம் பவுடராகவும் கொடுக்குறாங்க, இல்லை இந்த மாதிரி கட்டி பெருங்காயமாகவும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இதில் எந்த பெருங்காயம் தேவையோ அதை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டிடி பெருங்காய தூள் தான் சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு டிடி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரசப்பொடி அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா வலுவலுப்பாக இல்லாமல் லைட்டாக இந்த குருணை போல் இருக்குது. இந்த மாதிரி தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதை இப்படியே நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது, ஏன்னா சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ வந்து ரசப்பொடி வந்து நம்ம அரைச்சிட்டு ஆற வச்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா சில்வர் டப்பா இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு மணமாகவும் இருக்கும், அதே சமயம் கலரும் மாறாமல் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சிடணும், ஏன்னா நம்ம ரசப்பொடி அரைக்கிறப்ப வந்து அது சூடாக தான் இருக்கும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ரசப்பொடியில் ரசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம ரசப்பொடி அரைக்கிறப்பயே பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள்லாம் நமக்கு தேவையான
அளவு சேர்த்துட்டோம். இந்த ரசப்பொடி கலந்து நம்ம ரசம் பண்ணுறப்போ இந்த மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை. ஏன்னா இதுலேயே அதிகமாக மனம் இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்தோம்னா எக்ஸ்ட்ரா மனமாயிரும். அதனால அது ரெண்டுமே சேர்க்க தேவையில்லை இந்த ரசப்பொடியை பொறுத்த வரைக்கும். வாங்க அந்த ரசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகுளுந்து, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு பல்லை இது போல் தட்டி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்ருவேன். அடுத்து தக்காளி, சின்ன தக்காளியாக 2 தக்காளி வதங்கட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். புளிப்பு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். போதும், இந்த அளவுக்கு தண்ணி போதும். இது வந்து லைட்டாக கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரச பவுடர் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ரசப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அந்த பவுடரில் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் மல்லித்தலை, தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். நம்ம ரசப்பொடி போடுறப்பயே நல்லா கொதிச்சிருச்சு. அதனால ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை. இப்போ உப்பெல்லாம் போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு ரசப்பொடியில் ரசம் வந்து நம்ம செஞ்சிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம டெய்லி தட்டி ரசம் பண்ணுறதுக்கும் இந்த ரசப்பொடியில் ரசம் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். இதே போல் ரசப்பொடியில் நீங்கள் ரசம் பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டைலில் ரசம் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல மனமாகவும் இருக்கும். ருசியும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கல்யாண வீட்டுகளில் ஹோட்டல்களெல்லாம் சாப்பிடுவீங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ரசம் இந்த ரசம் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு ரசம். இது வெறும் ரசத்தை நீங்கள் ஊற்றி கூட குடிக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ரசமும் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ரசமும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சாம்பார் பொடி போடுங்க, ரசப்பொடி, கரம் மசாலா பொடி, குழம்பு தூள் எல்லாம் போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் எல்லா மசாலாமே நான் போட்டிருக்கேன். குழம்பு தூள் போட்டிருக்கேன், சாம்பார் தூள் போட்டிருக்கேன், அப்புறம் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன், அப்புறமா பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம ரசப்பொடியை செஞ்சுருக்கோம். 5 விதமான பொடி நம்ம கிச்சனில் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. பார்க்காதவங்க நீங்கள் வந்து நம்ம செரின்ஸ் கிச்சனோட பேர் போட்டு அந்த சாம்பார் பொடி இல்லைனா ரசப்பொடி இந்த மாதிரி தேடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். நீங்களும் பார்க்கலாம். இதே போல் ரசப்பொடியும் நம்ம செஞ்சுருக்க சாம்பார் பொடி இந்த மாதிரி கரம் மசாலா எல்லா பொடியுமே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.